சட்டம் பேசலாம் வாங்க நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சரவணன் வழக்கறிஞர். பொதுவாக ஒரு இடத்த பற்றின விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வில்லங்கச் சான்றிதழ் அப்படிங்கிற ஒன்றை எடுத்து தொடர்ச்சியாக அந்த இடத்தோட பல டிரான்சாக்ஷன்ஸை, அதாவது பரிமாற்றங்களை, பரிவர்த்தனைகளை நம்ம அதில் பார்க்க முடியும். குறிப்பாக அந்த சொத்து கிரயத்தின் அடிப்படையில் வருதா, இல்லை தான செட்டில்மெண்ட் அடிப்படையில் வருதா, அந்த சொத்து எந்த அடிப்படையில், எந்த தேதியில், எந்த ஆவண எண்ணில், யார் யாருக்கு கொடுத்தது, அடமானத்தில் இருக்கா, அடமானத்தில் இருந்தால் அது எந்த பேங்க்கில் இருக்குது அல்லது எந்த தனிநபர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே நம்ம வில்லங்கச் சான்றிதழ்ங்கிற ஒன்று மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பட்டாவை பொறுத்தவரை என்னென்னா, கடைசியாக யார் பேரில் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம நேரடியாக போயிட்டு வருவாய்த்துறை அலுவலகங்களில் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஈசி போலவே, இந்த வில்லங்கச் சான்றிதழ் போலவே பட்டாவுக்கும் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிற ஒரு நடைமுறை வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஆமாம், அப்படி ஒரு நடைமுறை தான் இப்போ வரப்போகுது. அதுக்கு பேர் பட்டா வரலாறு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான அப்டேட்டு. வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடிலாம் எப்படின்னா, ஒரு இடத்த கிரயம் வாங்கினதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு மேலே பட்டாவை பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சரி பட்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வருவாய்த்துறை அலுவலகங்களுக்கு போகும்போது, அவங்க இப்போ தாத்தா சொத்தாக இருக்கும், அது ஒரு பூர்வீக சொத்தாக இருக்கும், அதில் இருந்து இவங்க ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அல்லது அந்த பூர்வீக சொத்து அடிப்படையில் ஒருத்தர் கிரயம் கொடுத்துருப்பாரு. அந்த கிரயத்தின் அடிப்படையில் அவங்க கிரய பத்திரம் பண்ணிவிட்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டு பட்டாமறுதல் பண்ணாமல் அடுத்து அவங்க தொடர்ச்சியாக வீடு கட்டி இருந்திருப்பாங்க. பல வருஷமாக அதில் குடியிருந்து, கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக அதில் குடியிருந்திருப்பாங்க. பட் இதில் என்னென்னா, திடீர்னு பட்டா வாங்க போகும்போது அங்கே போய் பார்த்தா பட்டாவில் வேறு யாராவது ஒருத்தர் பேர் சேர்ந்து ஆட் ஆகிருக்கும், அந்த ஏற்கனவே நமக்கு விற்றவர் பேரோட. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கோயில் பேர் சேர்ந்துருக்கும். ஏதோ ஒரு வில்லங்க இருக்கும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அது எப்படி மாறுச்சு, எந்த தேதியில், யார் மூலம் மாறுச்சு, அந்த புதுசாக ஆட் ஆகிருக்கவர் நபர் யார், எந்த ஆர்டர் அடிப்படையில் அந்த பட்டாக்குள்ளே அவர் வர்றாரு அப்படிங்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. அதை நம்ம நீக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை வில்லங்கச் சான்றிதழ் மாதிரி அது எப்போ ஆட் ஆச்சு, அது எந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர் அந்த இன்னொரு பேரை சேர்க்குறாங்க, எந்த ஆணையின் அடிப்படையில் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மாதிரியான ஒரு வாய்ப்பு தரக்கூடிய பட்டா வரலாறு அப்படிங்கிற ஒரு புதுமையான முயற்சியை அரசாங்கம் எடுத்திருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டா மாறுதல் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்த வாங்கிட்டு பட்டா மாறுதலுக்காக நம்ம தாலுகா அலுவலகங்களுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடத்த கிரயம் வாங்கும்போதே பத்திரப்பதிவு அலுவலகத்திலிருந்தே அது முழு புலமாக இருந்தால், அதாவது சப்டிவிஷன் பண்ணாமல் இருந்தால் அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக பட்டாமறுதல் பண்ணித்தர்ற ஒரு வசதியை பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் சப்டிவிஷன் பண்ணால் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நம்ம நேரடியாக போய் சப்டிவிஷனுக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அது பலவிதமான அலைச்சல்களை இப்போ வரைக்கும் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போது பட்டா மாறுதலுக்கு தொடர்ச்சியாக பட்டா சம்பந்தமான ஏகப்பட்ட வழக்குகள், ஏகப்பட்ட தீர்ப்புகள், ஏகப்பட்ட வில்லங்கங்கள் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சரியான தீர்வு காணணும் அப்படிங்கிற அடிப்படையில் பட்டா வரலாறு அப்படிங்கிற ஒரு புதிய முயற்சியை தமிழக அரசு இப்போ கொண்டாந்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, முன்னாடி இருந்த பட்டாதாரரோட பெயர் எப்போ மாற்றினாங்க அப்படிங்கிறது, எந்த ஆணையின் அடிப்படையில் பேர் மாற்றினாங்க அப்படிங்கிறது, எந்த காலகட்டத்தில் யார்கிட்ட இருந்து இந்த பேரை மாற்றினாங்க அப்படிங்கிறது, இந்த விவரம் எல்லாத்தையுமே வர்றது மாதிரி ஒரு புதிய முயற்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு இது ட்ரையல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால 2014 இருந்து நம்ம இதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க. மக்களோட எதிர்பார்ப்பை பொறுத்து, மக்களோட ஆதரவை பொறுத்து இது அப்டேட் ஆகும். அதனால் நம்ம எல்லாருமே இதை பற்றி ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி 2014 இருந்து நம்ம இப்போதைக்கு எடுக்கலாம் அப்படின்னாலும் போக போக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு கட்டணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முதல் கட்டமாக ஒரு தாலுகாவில் ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட்டு. இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை பற்றிய விழிப்புணர்வு. ஏன்னா நம்மக்கிட்டே நிறையா பேர் கால் பண்ணி பட்டா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் கால் பண்ணி நிறையா சொல்கிறீங்க, கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க.
பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்குலாம் ஒரு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த நியூஸ் வெளியான உடனே இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த பட்டா வரலாறு அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து இந்த இ சர்வீசஸ் அப்படிங்கிற போர்ட்டலில் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரியான ஒரு வடிவமைப்பை தான் அதில் கொண்டு வர்றாங்க, அப்டேட் கொண்டு வர்றாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நன்றி நண்பர்களே.